என்னது தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கணுமா? என்னையா 5ஆ தானேயா பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கொங்கு மண்டலம், அந்த மண்டலம், இந்த மண்டலம் சொல்லி இப்போ என்னையா 3ஆ பிரிக்கணும், 3ஆ பிரித்தா 45,000 கோடி ரூபாய் உங்களுக்குலாம் நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி பாஜகவினுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் பேசியிருப்பது அண்ணாமலை அவர்களுடைய காதுக்கு போகலையா? இல்லை அவர் பாட்டுக்கு இங்கிலாந்துக்கு போகிறாரே, படிக்க போகிறார், ஏன் போகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு திமுகவை ஒரு சாடி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் முக்கியமான திருப்பங்கள் பலதும் நடந்து வருகிறது. இன்னொரு பக்கமாக எப்பா அதெல்லாம் அப்படி தான், ஆணவ படுகொலைலாம் அது படுகொலை கிடையாது, அது மகள்கள் மீது தந்தை காண்பிக்கும் பாசம் அப்படின்னு சொல்லி அதுவும் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் எங்கேயா போயிட்டுருக்கு தமிழ்நாடு? அரசியல் சதுரங்கத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோன்னா தமிழ்நாடு பக்கமே எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துருவோமா? தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிலை கடத்தல் பிரிவிலிருந்து நிறைய சிலைகளை இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வந்தார், தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நிறைய விஷயத்தில் டிஎம்கே எதிர்த்து பேசுவார். அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறையாக இருக்கட்டும், சிலை கடத்தலாக இருக்கட்டும், கோவில்களை புனரமைப்பதாக இருக்கட்டும், அதை பற்றியான நிறைய டீட்டெயில்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் தவறு செஞ்சுருக்காரு. அவர் சில விஷயங்கள் பொய்யா சித்தரித்து சில நபர்களை என்ன செஞ்சுருக்காரு, அரெஸ்ட் பண்ணியிருக்காரு, இல்லாட்டி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு எதிராக நாங்கள் அவர் மீது வழக்கை தொடர்கிறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ ஒரு 13 வழக்குகளை இப்போது யார் மேலே போட்டிருக்காங்களாம்? பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது. ஸோ அதை எதிர்த்து பொன்மாணிக்கவேல் ஐயாவும் என்ன செஞ்சிருக்காரு, வழக்குகளை தொடர்ந்து இருக்கிறார். லாஸ்ட்டாக அவர் பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுக்கும்போது இது மட்டும் கிடையாதுங்க, என் வாழ்நாள் முழுவதுமாக என்னை போட்டு குறைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, பட் கோவில்கள் சிலைகள் அப்படிங்கிறத நான் திரும்ப கொண்டு வருவது அப்படிங்கிறத நிறுத்தவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டியது யங்ஸ்டர்ஸ், இது அரசியலெல்லாம் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு மதமாகவும் பார்க்காதீங்க. தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே நம்ம இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள், அந்த கோவில்களை சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வேற்று மதங்கள் வந்திருக்கலாம், இல்லாட்டி பார்ப்பனியம் அப்படிங்கிறது இங்கே படையெடுத்து வந்திருக்கலாம். அதெல்லாம் விட முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது, அடிப்படையான மாற்றம் இல்லாத சில விஷயம். அது நடுகள் வழிபாட்டிலிருந்து சிறுதெய்வம் வரை எல்லாமே இங்கே பேசப்பட்ட போற்றப்பட்ட சில விஷயங்கள் தான். கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நம்முடைய கலாச்சாரம் அப்படின்னா என்ன, எப்பா இதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, குலதெய்வ வழிபாடுலாம் கூடாது அப்படின்னு சொல்லி சில சுசியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு வந்தாலே ஜாதி வந்துடும். டேய், நீ பேசினாலே ஜாதி வர்ற மாதிரி தான்டா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குலதெய்வ வழிபாட்டுக்கும் ஜாதிக்கும் என்னடா சம்பந்தம்? ஏற்றத்தாழ்வு இருக்கா? ஏன் சாமியை நான் போய் கும்பிட போகிறேன், அங்கே வந்துக்கிட்டு ஏன் சாமி, இப்போ ஏன் குலதெய்வத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயனார்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கருக்குவேல் ஐயனார்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு ஐயனார் தான் குலதெய்வ சாமின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த குலதெய்வ சாமிக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே என்னால் போக முடியும் அப்படிங்கிறதும், அங்கே எனக்கு பிடிச்ச என்ன வேணாலும் நான் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும், அங்கே எப்படி வேணாலும் என் குடும்பத்தை கூட ரொம்ப ஹாப்பியாக அங்கே போய் வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. என் குடும்பத்தை கூப்பிட்டுட்டு போகலாம், என் நண்பர்களை கூப்பிட்டுட்டு போகலாம். எந்த மதமோ எந்த ஜாதியோ இது எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த சுசிசிகம் பேர் இதெல்லாம் ரொம்ப நாளாக இவர் என்ன செஞ்சிருமா, அவர் நல்லா பேசுகிறாருப்பா, நான்லாம் கேட்டுகிட்டே இருக்கேன், அவருடைய ஸ்பீச்செலாம் ரொம்ப அருமையாக இருக்குது, வேறு லெவலில் மனுஷன் செய்கிறாரியா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. இவர் பேச்சை இவ்வளோ நாள் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. சில நபர்கள் சில அரசியல் தத்துவத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக, பணத்துக்காக இப்படிலாம் பேசும்போது தமிழ்நாடு எங்கே போயிட்டுருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்பனிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டாலும் அதே மாதிரியான அட்டூழியங்களை இவர்களும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இங்கே நிறைய மதங்கள் வந்துருச்சு, நிறைய ஜாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு, நீங்கள் மறுபடியும் என்ன போர்ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்க, என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படிங்கிறதே இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரி இந்த சுசியம் பேசுகிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இந்த குலதெய்வ வழிபாடு, ஐயனார்னா என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள் என்ன, இதெல்லாம் நாமளும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய நல்லது பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க, எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடிய நிறைய நல்லவர்கள் இருக்காங்க, ஆதி இதுதான் அந்தம் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக தமிழ் அப்படின்னு ஒன்று இருக்குது, தமிழுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அந்த வரலாற்றுக்கு பின்னாடி நிறைய உண்மைகள் இருக்குது. அதெல்லாம் தோண்டி எடுக்கக்கூடிய வேலைகளில் நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன, அப்பப்போ இந்த சுசியம் மாதிரி அவராவது பேசினாதான் நமக்கும் ஒரு உள்ளூர ஒரு வழி ஏற்படுது, நம்முடைய வரலாறை நம்ம மறுபடியும் பேசணும், நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது தொடரும்.
சுசியம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரியான வரலாற்று இந்த பிதட்டல்கள் நீங்களாம் செய்கிறீங்கல்ல, அதுக்கான அதிரடி பதிலடி இதெல்லாமே கொடுக்கப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அரசியல் சதுரங்கத்தில் தமிழை பற்றி பேச வச்சுட்டே ஐயா, சரியா, நல்லா இரு. ஸோ பொன்மாணிக்கவேல் ஐயா அவர்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அண்ணாமலை அவர்கள் இங்கிலாந்துக்கு படிக்க போகிறாராமே. ஆமாம், சில அரசியல் கட்சிகள் படின்னு சொல்லுவாங்க, சில அரசியல் கட்சிகள் குடின்னு சொல்லுவாங்க. இங்கே திராவிட கட்சி குடின்னு சொல்கிறதுனால நான் படின்னு சொல்லி படிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. அதோடு நிப்பாட்டினாரா? இல்லைங்க, பாஜக வளரவே இல்லை, அண்ணாமலை வந்து என்ன பிரயோஜனம், வரலன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே, என்ன வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் இன்னொரு பதிலை சொல்கிறார். அந்த பதில் என்ன இருக்குது அப்படின்னா, பாஜக வளர்ந்துருக்கா வளரலையா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தனியாக நம்ம போட்டி போடும்போது தான் எவ்வளோ வளர்ந்துருக்கோம், எவ்வளோ வளரலை, எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இப்போ தான் நாங்கள் தனியாக போட்டி போடலாம் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களே சொல்லுங்களேன், இவ்வளோ % ஓட்டு வாங்கியிருக்கோம். காங்கிரஸ் 8-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே ஓட்டை தான் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா நாங்கள் வளர்ந்துருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய தலைவர்கள், அது நானாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழிசை அவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு 5 வருடங்களும் ஒரு பார்ட்டியினுடைய வாக்கு வங்கிகள் உயர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம், அசஸ் பண்ணுவோம். அப்படி அசஸ் பண்ண பிறகு அங்கே ஏற்றம் இருந்தது என்றால் பார்ட்டி வளர்ந்துருக்கு, எல்லாரும் நல்லா வேலை செய்கிறாங்க. குறைஞ்சிருக்கு அப்படின்னா நாங்கள் எல்லாரும் வேலை செய்கிறத நிப்பாட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த நடவடிக்கையில் ஈடுபடுவோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிளெஸிங்குடன் நான் எங்கே போகிறேன், படிக்க போகிறேன்ப்பா, தலைவர் அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் இதில் என்னென்னா, முக்கியமான இந்த நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையிலேருந்துலாம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கேவலமான சில ஃபோட்டோஸை போட்டு ஆடு பிரியாணிக்கு பிறகு அவருடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ட்வீட்லாம் போட்டாங்க. நானும் இவர் பெரிய மூத்த பத்திரிகையாளர் அப்படிலாம் நினச்சி அவருடைய ட்வீட்லாம் எடுத்து வாசித்து பார்ப்பேன். சரி, இவருக்கே இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா அப்போ அண்ணாமலை அவர்களை மாற்றிடுவாங்களா இருக்கும். இவரை தாண்டி யாருக்குப்பா இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது, நம்மளை மாதிரி யூடியூப் பேசி காசு சம்பாதிக்கிறதுக்கே இவங்களாம் ஊடகவியலாளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் அவங்க யூடியூப்பில் மட்டும்தான் பேசுகிறாங்க. பத்திரிக்கையில் ஏதாவது நல்லதை எழுதுங்கயா, ஏதாவது அரசாங்கம் செய்கிற தப்பை எழுதுங்கயா, நல்லது அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அத்திக்கோட அவிநாசி திட்டம் என்ன ஆனது அப்படிங்கிறதெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் எழுத மாட்டோம். ஏதாவது பாலியல் வன்புணர்வு கேஸ் இருக்கா, யாராவது மாடியிலேருந்து தள்ளி விட்டு கொண்டுட்டாங்களா, நாங்கள் உடனே லைவாக வருவோம். யாருக்கு? ஆளும் கட்சிக்கு எந்த விதமான டேமேஜும் வந்துடக்கூடாது. சார், பொள்ளாச்சி பிரச்சனையை நீங்கள் தான் சார் வெளியில் கொண்டு வந்தீங்க. இன்றைக்கி நம்ம ஆட்சி நடக்குது சார். அந்த ஆட்சியில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தேவையான அந்த நபர்களை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ளக்க போட்டு சட்டத்தில் எல்லா தண்டனையும் வாங்கி கொடுக்க வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. புரியலை எனக்கு. லாக்அப் டெத்து தூத்துக்குடியில் நடந்துருச்சுன்னு சொன்னீங்களே சார், 2 தினங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கைது பண்ணிட்டு போகிறாங்க, அடுத்த நாள் இறந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதை பற்றி ஏதாவது வாய் திறந்தீங்களா? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நீ பேசக்கூடாது. எனக்கு தேவை ஜல்சா மேட்டர். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்தால் தான் நிறைய வியூஷிப் கிடைக்குது. எங்கள் பத்திரிக்கையை நாங்கள் இப்படி தான், இதுக்கு மலையாளத்தில் சொல்லுவாங்க மஞ்ச பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி. இது இந்த மாதிரி மேட்டரை மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா அதை மட்டும் படிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல, அவங்கள ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தி, அப்படி சந்தோஷப்படுத்துனதில் அவங்களுடைய பத்திரிகையை விற்பனை செய்து, இல்லாட்டி விற்காது. அதுதான் மேட்ருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கிறத இவங்களே ஃபில்டர் பண்ணுறாங்க. மக்களுக்கு செய்தி தான் வேணுமே தவிர என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறோம். எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி. இப்போ எங்களை மாதிரி யூடியூபர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்களேன். எங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா ட்ரிவன் இருக்குன்னே நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களே மாதிரியான நடுநிலைமையான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி சோகால்டு இத்தனை வருஷமாக உங்களை நம்பிட்டு இருக்கிற நாங்கள் உங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் நம்பி வாசித்த ஒரு பத்திரிகை, நீங்கள் ப்ரெஸ். நாங்களாம் ப்ரெஸ்ஸு கிடையாதப்பா, நாங்களாம் சும்மா பொழுதுபோக்குக்கு யூடியூப்பை தொடங்கி காசு பார்த்தோன்னே அங்கேயே ஃபுல்லாக டேரா போட்டு உட்கார்ந்துருக்கிற ஆட்கள். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் அதுக்கு தான் படிச்சிங்க. நீங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு தான் இவ்வளோ நாள் உங்களுடைய உழைப்பை போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யணும். நான் எங்களை நீங்கள் பாராட்டணும், நாங்கள் பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் பெரிய ஆள் தான் எங்கள் மனசில். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட நீங்கள் வீரப்பன் அவர்களெல்லாம் பேட்டி எடுக்கும்போதெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பரவாயில்ல, அந்த மனுஷனுக்கு தில்லப்பாரியா அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி தான் தெரியுது எவ்வளோ விஷயங்களை நம்ம முட்டாளாகவே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி, எப்படியோ நீங்களும் குழப்பம் நடத்தணும் அப்படின்னு தானே. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, எம்ஜிஆர் வச்சிருந்த ஜெயலலிதா முதல்வர் ஆனார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு பார்த்தீங்களா அமைச்சர். எப்பா, இந்த நாகரிகம்னா என்ன, பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கிறத இவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அமைச்சரை இப்படிலாம் பேசும்போது அதெல்லாம்
சிவாஜி அவர்களுக்கு யாருன்னு தெரியுது? ஆபாச பேச்சாளர் சிவாஜி அவர்கள். அவருக்கெல்லாம் பட்டம்லாம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கும்போது இவரெல்லாம் ஏமாத்திரம். நடிகர்களை ரசிப்பதோடு நிறுத்திவிட வேண்டும். அவங்களெல்லாம் நாட்டை ஆழ விடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் அறிவே இருக்காது. ஓ, செமையான கண்டுபிடிப்பு. அப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு எந்த அறிவு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. எல்லா அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நேரடியாக ஏதோ சவால் விட போகிறாங்களாம். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அந்த பக்கமாக சீமான் அவர்களையும் இந்த பக்கமாக அண்ணாமலை அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் தொல் திருமாவளவன் அவர்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மேடையில் உட்கார வச்சு பேச வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல்னா என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த காலத்து போன ஆட்சியில் இருந்த பால்துறை அமைச்சரை கூப்பிட்டு, இந்த இப்போ இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சரையும் கூப்பிட்டு, நிதியமைச்சரையும் கூப்பிட்டு, இந்நாள் நிதியமைச்சரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண விடுவோங்கிறேன். மக்களுக்கு உண்மை தெரியட்டுங்கிறேன். இப்படி தானே மக்கள் உண்மையை தெரிந்துக்கிடுவார்கள். நான் சொல்லி நீங்கள் சொல்லி நம்புறதை விட அவங்களே பேசட்டும். என்ன டேட்டாவை கொண்டு வா, இல்லாட்டி ஒரு லேப்டாப்பை கையில் கொடுங்க, இன்டர்நெட்டை கையில் கொடுங்க, அவங்களுடைய தரவுகளை பதிவிறக்கம் செய்வதற்கான அனுமதியை கொடுங்கள், தரவுகள் எல்லாம் வரட்டும், பேசுங்க, 2 மணி நேரம் பேசுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இந்தியன் படம் இந்தியன் 2 இருக்குல்ல, நெட்ஃப்ளிக்ஸில் நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு சீன் பை சீனாக எடுத்து ட்விட்டர் சந்துக்குள்ளே வச்சு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அது சீன் நல்லா இல்லை, இதை சங்கர் எழுதினாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் டிபேட் நடத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்விட்டர் சந்துவாசிகளுக்கும் எங்களை மாதிரியான யூடியூபர்ஸுக்கும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். நாங்கள் அதை வச்சு கண்டென்ட்டை போட்டு பணம் கொட்டோன்னு எங்கள் வீட்டில் கொட்டும். மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிடுவாங்க. எவ்வளோ நல்லது நடக்கும். அதை விட்டுப்புட்டு மாற்றி அந்த பக்கமாக ஒரு ப்ரெஸ் மீட்டு, வேறு யாராவது வந்தால் இந்த பக்கமாக ஓடிடுறது. என்னப்பா இது நல்லா இருக்கா? எம்ஜிஆர் வச்ச ஜெயலலிதா அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ கருணாநிதி அவர்களை பேசுகிறதே தவறுதான்னு சொல்லி சீமான் அவர்கள் சொன்னது பெரிய உண்மைதான் போலையே. என்னப்பா சீமான் அவர்கள் அப்படி சொல்லிட்டார், நீங்கள் வேணால் போய் கேளுங்களேன். அவர் பேசின பேச்சை பாருங்கள். சீமான் அவர்கள் கலைஞர் அவர்களை நீங்கள் ஆபாசமாக திட்டுறீங்க, இல்லாட்டி அவர் அருவருக்கும் மதியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் பேரை சொல்கிறதே அப்படி தான் சொல்லிட்டார். டபக்குனி அப்படி சொல்லிட்டார் பாருங்கள். அப்போ நீங்கள் மட்டும் இப்படி சொல்லலாம், அவர் அப்படி சொல்லக்கூடாதா? உங்கள் கையில் இப்போ ஆட்சி இருக்குது, அதனால் நீங்கள் சொல்கிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. குண்ட சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களாம். சவுக்கு சங்கர் மேலே இருக்கக்கூடிய குண்ட சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்களாம். எதுக்குப்பான்னு கேட்டால், என்னப்பா குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு அவர் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு, இதெல்லாம் தவறுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க. வேறு வழக்குகளை இவர் தேவையில்லைன்னா அவரை விடுவிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனுஷன் மட்டும் வெளியில் வந்தார்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு நீ எப்படி யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி சவுக்கு மீடியாவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுன்னு சொன்னால் கூட சவுக்கு சங்கரை நிப்பாட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? 10 பேரை கூப்பிட்டு வச்சு சவுக்கு சங்கர் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நான் இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணி விட்டுருவார். அதுதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல தமிழக அரசியலில். நானும் கொஞ்ச நாள் இதுக்கு தான் லீவ் விட்டுருந்தேன். நம்ம பேசினா உண்மையாக வேறு பேசிடுவோமா? ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சேன், அப்படியே மறந்துட்டேன் பாருங்கள். 12 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது தமிழ் பக்ஷம் வழங்கிய அதான் சொல்லுங்கள் அரசியல் சதுரங்கம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.